எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனிடம் மன்னிப்பே இல்லாத பாவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்து புராணங்களின்படி உண்மையான பக்தியோடு செயல்படும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் சிவபெருமானினுடைய அந்த மன்றத்திலே மன்னிப்பு என்பது உண்டு. எந்த கடவுளுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளை செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்காமல் இருக்க மாட்டாங்க. எல்லா கடவுள்களுமே தெரியாமல் செய்த தவறுக்கும் தெரிஞ்சு செய்கிற தவறுக்கும் மன்னிப்பை அருள்பவர்கள்தான். கருணை கடலாக இருக்கக்கூடிய, கருணையின் மறு ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்திலேயும் அந்த மன்னிப்பானது உண்டு. ஓம் நமச்சிவாயா என்று சொன்னால் சிவன் நேரிலே தோன்றி அனைத்தையும் கொடுப்பார் என்பதற்கு பல சாத்தியக்கூறுகள், பல உண்மையான கதைகள் எல்லாம் இருக்கு. ஒரு அசுரன் கேட்குறான், ஐயப்பன் அவதாரத்தில் இது நிகழ்ந்தது. என்னன்னா, நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவங்க எரிஞ்சு போயிடணும். சிவன் அப்படியே ஆகுகள்னு வரத்தை கொடுத்துடுறார். இந்த அசுரன் என்ன பண்ணுறான், சிவனுடைய தலையிலேயே கை வைக்க போகிறான். சிவன் ஓடுறார். ஐயோ! ஸோ தன்னை நோக்கி உண்மையான பக்தியை வெளிப்படும் பக்தனினுடைய விருப்பம் எதுவாயினும் அதை நிறைவேற்றி கொடுப்பவர் சிவபெருமான். அவன் எந்த பாவத்தை செய்தாலும் அதனை மன்னிப்பவரும் சிவபெருமான் தான். ஆனால் அந்த சிவபெருமானிடத்திலே மன்னிப்பு இல்லாத பாவங்கள், கொடிய பாவங்கள் என்று இருக்குது. அதற்கு மன்னிப்பே கிடையாது. சிவனாரிடத்திலும் அதற்கு மன்னிப்பு கிடையாது. அதற்கு தண்டனை மட்டும்தான் இருக்கு. சில பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, சில பாவங்களுக்கு பரிகாரம் உண்டு. ஆனால் மிக சொற்ப பாவங்களுக்கு தான் தண்டனை இருக்கு. நம்மளுக்கு கடவுள் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அனுதினமும் தண்டனை மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். மனுஷங்க டெய்லி தெரிஞ்சோ தெரியாமலையோ நூற்றுக்கணக்கான பாவங்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் மன்னிக்க முடியாத பாவங்களுக்கு மட்டுமே இறைவனிடத்துல கடுமையான தண்டனை உண்டு. அது சிவனுக்கும் பொருந்தும். அப்பேற்பட்ட பாவங்களாக சிவனாரையே கோபப்படுத்தி அவரினுடைய ருத்ர தாண்டவத்திற்கு ஆளாக்கக்கூடிய பாவங்களாக ஒரு 5 பாவங்களை நம்மளுடைய இந்து சாஸ்திரம் சொல்லுகிறது. அதில் முதல் பாவம் என்னன்னா, பிறர் மனை அல்லது பிறர் கணவனை விரும்புவது. இதை பற்றி வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். பிறர் மனை நோக்காமை அப்படின்னு சொல்றார். ஒரு நல்ல வாழ்க்கை நடந்துட்டு இருக்கோம், கணவன் மனைவி குழந்தைங்களோட இருப்பாங்க. ஒருத்தன் உள்ள போவான் அல்லது ஒருத்தி உள்ள போவா, அந்த குடும்பம் க்ளோஸ். அடுத்தவனுடைய மனைவியையும் அடுத்தவனுடைய கணவனையும் பறிப்பது அப்படிங்கிறது பாவத்திலையும் மிக கொடுமையான பாவம். ஒரு குடும்பத்தை கலைப்பது அப்படிங்கிறது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாத பாவம். ஒரு வாலிபனாகி அல்லது ஒரு பெண் வளர்ந்து அவள் திருமணமாகி அவள் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறாள். இப்படி ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது அதனை கலைக்கும் விதமாக உள்ளே வரும் சில கூட்டங்கள் அந்த அந்த பெண் அல்லது ஆணுடைய மனதினை மாற்றி அவர்களை கவர்வது. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறோம், அதனால் அதை சொல்ல கொஞ்சம் தயங்குறோம். இருந்தாலும் சொல்கிறோமே புரிந்து கொள்வதற்காக, கள்ளக்காதல் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம்தான் மிக கொடிய பாவம். இறைவனிடத்தில் மன்னிப்புங்கிறதே கிடையாது, தண்டனை தான். வம்ச அழிவு தான் அதுக்கு தண்டனை. பார்க்க பார்க்க துடிதுடித்து உங்களுடைய வம்சம் நிர்மூலமாகும் அந்த பாவத்திற்கு.
நான் இதை தொடர்ந்து சில பாவங்கள் சொல்ல போகிறேன். மீதி 4 பாவங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் முதல் பாவமாக சொல்லுகிறோம். பாவங்களிலே முதல் பாவம் அடுத்தவருடைய துணையை விரும்பி அதனை அவர்களை அடைந்து அந்த குடும்பத்தை நாசம் செய்வதுதான் மன்னிக்கவே முடியாத மகாபாவம். வள்ளுவரே அதை சொல்லியிருக்கிறாரு. தயவு செய்து இந்த பாவத்திற்கு மட்டும் நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். சரிங்களா? இது முதல் பாவம். 2வது பாவம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வம்சத்தின் குலவது அப்படிங்கிறது அந்த வம்சத்தில் ஜனிக்கக்கூடிய பெண்கள். அந்த பெண்களுக்கு எவன் ஒருவன் துரோகம் செய்கிறானோ, அம்மாக்கோ மனைவிக்கோ தங்கைக்கோ அல்லது உங்களுடைய வம்சத்தை சேர்ந்த எந்த பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு துரோகம் செய்தால் கண்டிப்பாலும் சிவனினுடைய நெற்றிக்கண்ணில் பஸ்மமாவான். குறிப்பிட்டு சொல்வது கர்ப்பிணி பெண்களை துன்புறுத்துவது பாவத்திலேயே கொடிய பாவம். அதாவது பெண்களை கொடுமை பண்ணுறது பாவம், அதை விட பெரிய பாவம் கர்ப்பிணி பெண்களிட்ட துன்பப்படுத்துவது, அவங்கள துன்பப்படுத்துவது மகாபாவம். பெண்களிடம் வன்முறையாக நடந்து கொள்வது, அவர்களை அவமதிப்பது. எவன் எந்த ஆண் பெண்ணை அவமதிக்கிறானோ அவன் நிச்சயம் அழிவில் செல்வான், அழிவு பாதையில் வீழ்வான் அப்படிங்கிறது சத்தியம். பெண் என்பவள் ஒரு மலர் போல. அந்த மலர் பார்த்தீங்கன்னா யாரால் கசக்கப்படுகிறதோ அவனினுடைய வம்சம் அழியும். நம்ம வீட்டில் நம்ம அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த பல வருடங்கள் ஆகிடுச்சு. வேலைக்கு போ, சம்பாரி, பணக்காரனாவாள், அல்லது பார்த்தீங்கன்னா காலத்தின் சூழ்நிலையினால் நீ தடம் புரண்டு போனாலும் அதில் இருந்து நீ கட்டாயம் மீண்டு வந்துடுவ. இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எந்த பெண்ணின் கண்ணீருக்கும் ஆளாகக்கூடாது. என் தாய் சொன்னது அது. இதுவரை நான் அப்படிதான் இருக்கேன். எந்த பெண்ணினுடைய கண்ணீருக்கும் நாம் ஆளாகக்கூடாது. ஒரு வம்சத்தின் குலவது பெண், அவள் மூலமாக தான் அந்த சிருஷ்டிக்கிறதே நடக்குது. அவளை நாம் அவமதித்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் எந்த நாளிலும் மன்னிப்பு கிடையாது. சரிங்களா? இது 2வது பாவம். 3வது பாவம் என்ன சார் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அடுத்தவன் கஷ்டப்பட்டு சொத்துக்களை சேர்த்து வச்சிருப்பான், பாவம் சிறுக சிறுக அதை போயிட்டு அபகரிச்சுட்டு வர மாதிரி. நல்லா வாழணும், நாம சேமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவர்களை அழிப்பது என்பது மகாபாவம். பிறரின் வாழ்வாதாரத்தை அழிப்பது என்பது மகாபாவம். அவன் எனக்கு கொடுமைப்படுத்திட்டான், அவன் என்னை மதிக்கலை, அவனை விட நான் வலிமையானவன், ஏதோ ஒரு எளியனிடத்தில் உங்களுடைய அதிகாரத்தை காட்டி உங்களுடைய சுயநலத்துக்காக அவனுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதும் அவனினுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பதும் சிவனினுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியதாக கருதப்படுகிறது. எப்படி ஒரு பெண்ணோட கண்ணீருக்கு நாம் ஆளாகக்கூடாதோ அதே போல நாம் வாழ்ந்து நம்முடைய வலிமையை எளியவர்களிடத்தில் பயன்படுத்தி அவர்களை அழிப்பது அப்படிங்கிறது மகாபாவம். வலிமையானவனோடு நேர்மையான காரணங்களுக்காக மோதுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னை விட வலிமை குறைந்தவனிடத்தில் உன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்குலைத்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதுவும் சிவனினுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? அடுத்த பாவம் என்ன சார் அப்படின்னா, சார் இந்த உலகத்தில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா யார் காரணம்? அப்பா அம்மா.
மாதா பிதா குரு தெய்வம் என்று நம்மளோட முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அம்மாவை தான் சொன்னாங்க, அப்புறம்தான் தெய்வம். தெய்வம் 4வது இடம். அம்மா, அப்பா, கலைகளை கற்றுத்தரக்கூடியவர் குரு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தெய்வம். இவர்கள் 3 பேரையும் கடந்து தான் தெய்வத்தை நாம் அடைய முடியும். இதில் அந்த அம்மாங்கிற ரோல் எப்படின்னா, சார் தன் வயிற்றை தானே பிளந்து உதிரம் சொட்ட சொட்ட நம்மை இந்த உலகத்திற்கு கொடுத்தவள் தாய். மனித உயிரினம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே தன்னைத்தானே தற்காத்து கொள்ள முடியாத ஒரு உயிரினம். ஒரு பூனைக்குட்டி ஒரு நாய்க்குட்டி பிறக்குதுன்னு சொன்னால் பிறந்து ஒரு 2-3 நாளுக்குள்ளே அது கொஞ்சம் அதுவே பால் குடிக்கும். அது ஓரளவுக்கு தன்னை தற்காத்து கொள்கிற ஒரு சக்தியோடு இருக்கும். பட் இந்த மனிதன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 4-5 வருஷம் வரைக்குமே, என்ன சொல்ல போனால் 10-15 வருஷம் வரைக்குமே மற்றவர்களுடைய அந்த துணையோடையே வாழக்கூடியவன் யாருன்னா மனிதன் தான். ஸோ நம்மளை பெற்று நமக்கான பாதுகாப்பை அளித்து நம்மளை இவ்வளவு தூரம் ஆளாக்கிய தாயையும் தந்தையும் துன்பப்படுத்துவது மகாபாவம். மகாபாவம். பெற்ற தாய் தந்தையை எவன் ஒருவன் தெருவில் விடுகிறானோ அவன் நல்வழியில் மோட்சம் அடைய மாட்டான். அவனுக்கு மோட்சமே கிடையாது. முதல்ல இன்னும் எத்தனை கோடி பிறவி எடுத்து 7 ஜென்மன்னு சொல்கிறோம். 7 ஜென்மங்கிறது 7 பிறவி அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் பல கோடி பிறவிகள் இருக்குது செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப. இப்போ இந்த தாய் தந்தைய அவமதிக்கிறவனை அவங்கள பார்த்துக்காம அவங்கள நீக்குபவனுக்கு பார்த்தீங்கன்னா முக்திங்கிறதே கிடையாது. காசிலேயே போய் விழுந்தே கிடந்தாலும் உங்களுக்கு முக்தியே கிடையாது. தாயையும் தந்தையும் நீங்கள் கௌரவப்படுத்துறீனாலும் பரவாயில்ல, அவங்கள தங்க தட்டில் வச்சு தாங்கலினாலும் பரவாயில்ல, அவங்கள தயவு செய்து விரட்டி விடாதீர்கள். இருக்கும் இடத்தில் இருந்து கொள்ளட்டும், அவங்க பாட்டு சாப்பிட்டுக்கிட்டோம், அதுதான் அவங்களுக்கு தேவை. சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன். அவங்க அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் பாவம் தெருவில் இருந்தாங்க. ரொம்ப ஒரு ஏஜ் ஆனவங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு 55க்கு மேலே தான் இருக்கும். பட்டு உடல் ரீதியாக பார்த்தா ரொம்ப பலகீனமாக இருந்தாங்க. இது மாதிரி கேட்டவங்களோட கதையை, 2 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை பார்த்துக்கல. அந்த பையன் அப்படியே வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டானா. ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை, சாப்பாடு இல்லை. அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் அந்த பாதுகாப்பற்ற இடத்துல இருந்து பலவித துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடத்தை மட்டும் தாங்க தம்பி, ஏதோ 3 வேளை சோறு, நாங்கள் அதுக்கு கூட சின்ன சின்ன வேலை செஞ்சிடறோம், எங்களுக்கு ஒரு இடம் வேணும், இருப்பிடம் வேணும். வயசாக பயம் அதிகரிக்கும். இளமையில் எதையும் சூடான ரத்தம் எதையும் பார்த்துக்கலான்னு தோணும். உங்களுக்கு ஒரு 40 வயசு தாண்டும் போது மனசுக்கு லைட்டாக பயம் வரும். வண்டியில் போகும்போது கூட ஸ்லோவாக போகலாம், ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தோணும். சாப்பிடும்போது கூட கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்லாம், ஏதாவது அஜீரணமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு மனசே கொஞ்சம் டேப்பா கொஞ்சம் அடக்குங்கிற மாதிரி சொல்லும். அதனால் அந்த வயதானவர்களை நீங்கள் தாங்கலைனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா அம்மாவை அவங்களுக்கு கடைசி வரை பாதுகாப்பான இடத்தையும் நல்ல சாப்பாட்டையும் கொடுங்க, அதுவே போதும். அதே மாதிரி குருவை அவமதிப்பது இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிடுச்சு இல்லை. இன்றைக்கி ஆசிரியர்களை அவமதிக்கிறது ட்ரெண்ட் அப்படிங்கிற கலாச்சாரம் ஆயிடுச்சு. எந்த பிள்ளை சொல்லித்தந்த குருவை அவமதிக்கிறானோ அவன் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாவான். வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகும். அது மிகப்பெரிய பாவம். அதனால் தயவுசெய்து பெற்றோர்களை அவமதிப்பதும் அதே மாதிரி குருவை நீங்கள் அவமதிப்பதும் மிகப்பெரிய பாவமாக சிவனாரினுடைய மன்றத்திலே அது சொல்லப்படுகிறது. சிவனினுடைய மிக கடுமையான கோபத்திற்கு நாம் ஆளாவோம். அடுத்து இறுதியான பாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அடியார்களுக்கு தீங்கு செய்வது. இது மிகப்பெரிய பாவம். சிவனை விட உயர்ந்தவர்கள் யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். சிவன் தான் சுப்ரீம் காடுன்னு சொல்கிறான். ஆதி அந்தம் இல்லாதவன், அவன் தான் எல்லாருக்குமே முதன்மையானவன்.
சிவனை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? அவனை வழிபடும் அடியார்கள். தெய்வத்தை விட உயர்ந்தவர்கள் அவனுக்காக சேவை செய்யக்கூடிய அடியார்கள். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஞானிகளினுடைய ஆசியையும் சித்தர்களினுடைய ஆசியையும் உண்மையான குருமார்களினுடைய ஆசியையும் நீங்கள் பெற்றீர்கள் என்று சொன்னால் இறைவனை காட்டிலும் அதற்கு வலிமை உண்டு. இந்த மகாபாரதத்தில் யுதிஷ்டனுக்கும் பாஞ்சாலிக்கும் கிருஷ்ணர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? முடிந்த அளவுக்கு முனிவர்களுக்கு சேவை செஞ்சு அவங்களோட ஆசையை வாங்கிக்குவாங்கன்னு தான் அவர் சொன்ன வழிகாட்டுதல். அது ஏன் அப்படி சொன்னார்? வேற ஏதாவது வேலை சொல்லலாமே. அர்ஜுனனுக்கு காண்டீபம் வாங்க போக சொன்னார், பீமனுக்கு ஆஞ்சநேயருடைய அருளை வாங்க போக சொன்னார், அதே மாதிரி சகாதேவன் மற்றும் நகுலனுக்கு அஸ்வினி குமாரர்களுடைய அருளை வாங்க போன்னு சொன்னார். இப்படி சொன்னவர் ஏன் யுதிஷ்டனுக்கும் பாஞ்சாலிக்கும் முனிவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்யுங்க, பெரியவங்களுக்கு சேவை செய்யுங்க, வயதானவர்களுக்கு உணவு கொடுங்க, இதை ஏன் சொன்னாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னன்னா அவர்களின் ஆசீர்வாதம் என்பது கடவுள்களை காட்டிலும் உயர்ந்த ஒரு அனுகிரகமாக கருதப்படும். கடவுள் கொடுப்பதை விட 100 மடங்கு வேகத்தில் அவர்களின் ஆசி உங்களை சேரும். அடியார்கள்னு சொல்றது தன்னுடைய வாழ்நாளை ஆன்மீகத்திற்காக அர்ப்பணித்தவர்களாக இருக்கலாம், அல்லது பொது தொண்டுக்காக அர்ப்பணித்தவர்களாக இருக்கலாம். நான் கடவுள் பக்தியாக இருக்கிறேன், நான் ஒரு சேவை பண்ணுறேன்னா கடவுள் பேரால் சேவை செய்வேன். இப்போ நான் கடவுள் பக்தியில் இல்லை, அப்போ நான் என்ன நினச்சி சேவை செய்வேன்? நான் இயற்கையை நினச்சோ அல்லது என்னுடைய மனசாட்சியை நினச்சோ சேவை பண்ணுவேன். இங்கே கடவுளுங்கிறது விஷயம் கிடையாது. அடியார்கள் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. ஏதேனும் ஒரு விஷயத்தைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு மற்றவர்களுக்கு சேவை செய்பவர்களை அவமதிப்பது என்பது, அவர்களுக்கு தீமை செய்வது என்பது மிகப்பெரிய பாவமாக சிவனினுடைய மன்றத்திலே சொல்லப்படுகிறது. ஸோ எப்போதும் நன்மை செய்பவர்களை உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லாவே தெரியும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு. மனசார அவங்க செய்கிற நன்மையை நாம் உதவலனாலும் அவர்களுக்கு பாதத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதனால் அடியார்களை அவமதிப்பதும் அவர்களினுடைய சேவையிலே நாம் குறுக்கீடு செய்வதும் மிகப்பெரிய பாவமாக சொல்லப்படுகிறது. ஸோ பாவங்களில் மிக ஒரு கடுமையான பாவமாகவும் அதே நேரத்தில் நமக்கு மிக அதிகமான அளவிலே பிரச்சனையையும் சாபத்தையும் ஏற்படுத்தும் பாவமாக இந்த 5 பாவங்களையும் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை எக்காரணம் கொண்டும் செய்து விடாதீர்கள். சார் நான் செஞ்சிட்டேன் சார், தெரியாமல் செஞ்சிட்டோம் சார், என்ன சார் பண்ணலாம்? பிராயச்சித்தம் செய்யுங்க. நீங்கள் செஞ்ச பாவத்தை முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்டேயே போயிட்டு மன்னிப்பு கேட்கிறதா இருக்கட்டும், அவர்களுடைய உடைமையை எடுத்திருந்தா அவங்கக்கிட்டேயே கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி எதையாவது செஞ்சு அந்த பாவத்திலிருந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா மனமுகுந்து மன்னிச்சிட்டாங்கனாவே அந்த பாவம் நீங்கிடும். ஸோ இந்த பாவத்தை மறந்தும் கூட யாரும் செய்ய வேண்டாம். கண்டிப்பாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நாம் நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.